வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீட் தேர்வே ஆபத்து, நீட் எக்ஸாமினேஷனே வேண்டாம் அப்படின்னு காலமாக திமுக, அதிமுக, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள், பாஜகவை தவிர இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. நேற்று போட்ட வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், கோபிநாத்துடைய நீயா நானா நிகழ்ச்சியில் நீட் தேர்வுக்கு எதிராக பிரச்சாரமெல்லாம் நடக்குது. நம்ம விமர்சனம் பண்ணியிருந்தோம் நீயா நானா நிகழ்ச்சியை. இப்போ ஒரு சம்பவம் சொல்கிறேன் கேளுங்க. சிவராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் 2016 +2 எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணுறாரு. 2016 +2 முடிக்கிறாரு. அடுத்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பட்டம் வாங்குறாரு. 2020 காவலர் பணிக்கான தேர்வில் ஜெயிச்சு காவலர் ஆகிறாரு. இப்போது ஆவடி சிறப்பு காவல் படையில் 2ஆம் நிலை போலீஸ்காரராக இருக்கிறார் அந்த சிவராஜ் அப்படிங்கிறவர். இவருக்கு சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சரி நாம் நீட்டை ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை சைடாக நீட் தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு வராரு. போன வருஷம் நடந்த நீட் தேர்வில் 268 மதிப்பெண் வாங்குறாரு. 7.5% இடஒதுக்கீடின் கீழே, ஏன்னா அரசு பள்ளியில் படிச்சிருக்காரு. 2016 +2 எக்ஸாமினேஷன் அரசு பள்ளியில் படித்து அவர் வெளியே வந்தவர். அதனால் 7.5% ரிசர்வேஷனுக்கு இவருக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. அந்த ரிசர்வேஷன் படி மெடிக்கல் சீட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கிடைக்கல. ஏன்னா மதிப்பெண் கம்மி, 268 தான். சோர்ந்து போல மறுபடியும் நீட் தேர்வுடைய ப்ரிப்பரேஷனை தொடர்றாரு. இந்த வருஷம் நடந்த நீட் தேர்வு ரிசல்ட்டில் 400 மதிப்பெண் வாங்கி 7.5% இடஒதுக்கீடின் அடிப்படையில் இவருக்கு மெடிக்கல் சீட்டு கிடச்சிருச்சு. எங்கே தெரியுமா? கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜில் மெடிக்கல் சீட்டு கிடச்சிருக்கு. தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்காரு. இன்னும் டியூட்டியில் தான் இருக்கார், காவல் துறையில் தான் பணியாற்றிக்கு இருக்கார். சைடில் நீட் தேர்வுக்கு படித்து தேர்வு எழுதி இப்போ மெடிக்கல் சீட்டு கிடச்சிருச்சு. இப்போது காவலர் பணியை விட்டுட்டு மெடிக்கல் காலேஜுக்கு போகலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்காராம். ஃபேமிலியும் எனக்கு க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க அப்படின்னு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்காரு. இதனால தான் நீட் தேர்வு வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீட் தேர்வு வாய்ப்பை வழங்குது. ஒரு வருஷம் தோல்வி அடைஞ்சிட்டிங்கன்னா அடுத்த வருஷம் உங்களால் ட்ரை பண்ண முடியும். 2016 +2 முடித்தவர் இப்போ 7.5% இடஒதுக்கீடின் அடிப்படையில் இப்போ மெடிக்கல் காலேஜுக்கு போக போகிறாரு. இந்த வாய்ப்பை நீட் வழங்குது. இது மாதிரியான வாய்ப்பை 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ சேர்க்கை நடந்துச்சுல, அப்போல்லாம் இது மாதிரியான வாய்ப்பு இல்லை. ஒரே சான்ஸ் தான். தேவையான கட் ஆஃப் இல்லையா? 0.25 போயிருக்கும் நிறைய பேருக்கு. அவ்வளோதான். மெடிக்கல் கட் ஆஃபு இல்லை, 0.25 பற்றாக்குறையாக இருக்குது. வேறு என்னத்தை பண்ணுறது? போடு என்ஜினியரிங் அப்ளிகேஷன் அப்படின்னு மருத்துவ கனவை தொலைச்சிட்டு என்ஜினியரிங் பக்கம் போனவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ சேர்க்கை நடந்த போது அதெல்லாம் இல்லாமல் எப்பேற்பட்ட வாய்ப்பை வழங்கியிருக்கு பாருங்க நீட்டு. அதனால் நீட் தேர்வுக்கு எதிராக பேசுகிறாங்களே, அவங்க சொல்கிறதெல்லாம் காதில் கூட வாங்காமல் நீட் தேர்வுக்கு ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணி மருத்துவராகக்கூடிய வழியை பாருங்கள் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு சின்ன அட்வைஸு. முதல்ல மத்திய அரசாங்கம் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி மூலமாக தங்களுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை மக்களுக்கு திணிக்க பார்க்குறாங்களே, அந்த சேனல்கள் மீது டெம்பரரியாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். தற்காலிக நடவடிக்கையாவது எடுக்கணும். ஒரு கண்டிப்பாவது கண்டிக்கணும், எச்சரிக்கையாவது விடணும். எதுவுமே இல்லாமல் மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் சிஜேபி போராட்டம் மாதிரி பல போராட்டங்கள் தேவையில்லாமல் நாட்டுக்குள்ளே உருவாகி நாட்டுக்குள்ளே ஒரு குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. பாஜக அபிமானிகள் நீயா நானாவை சில காலம் தடை செய்யுங்க, அப்போ தான் அவங்களுக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் போடுறாங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? சோனம் வாங்சுக் இருக்கார்ல, அவர் டெல்லியிலேருந்து ஸ்ரீநகருக்கு வந்தே பாரத் ட்ரெயின் மூலமாக போயிருக்காரு. வந்தே பாரத் ட்ரெயினை புகழ்ந்து தள்ளியிருக்காரு. இந்தியன் ரயில்வேவை புகழ்ந்து தள்ளியிருக்காரு. பிரதமர் மோடியுடைய மத்திய அரசாங்கம் சூப்பராக ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை வச்சுருக்கு. செனாப் நதியின் குறுக்கே எவ்வளவு பெரிய ஒரு பாலம் கட்டியிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காரு சோனம் வாங்சுக். சோனம் வாங்சுக்கு ஃபயர் விட்ட கரப்பாம்பூச்சிகள் கதறிக்கு இருக்காங்க. எதுக்காக மத்திய அரசாங்கத்தை பாராட்டுறீங்க அப்படின்னு அபிஜித் திப்கேலாம் கதறிக்கு இருக்கான். இது 2. 3வது என்ன பார்க்க போகிறோம்? அண்ணாமலை அவர்கள் வி த லீடர்ஸ் இயக்கத்துடைய ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காருல்ல. ஆண்ட்ராய்டு மொபைலாக இருந்தால் அதை எப்படி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும், ஆப்பிள் ஐஃபோனாக இருந்தால் அதை எப்படி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. வி த லீடர்ஸ் இயக்கத்துடைய ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிருக்கு. நிறைய பேர் டவுன்லோட் பண்ணிக்கிருக்காங்க அந்த ஆப்பை. இது 3. கடைசி என்ன பார்க்க போகிறோம்?
அபிஜித் திப்கே என்ன சொல்லியிருக்கான், சிஜேபியுடைய போராட்டத்துக்கு வெளிநாடுகள்லேருந்து ஃபண்டு வருது, வெளிநாடுகள்லேருந்து யாரோ இயக்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. வெளிநாடுகள்லேருந்து பணம் வர அளவுக்கு அமித்ஷா என்ன பண்ணிக்கிருக்காரு, என்ன வேலை பார்க்குறாரு, இதை கண்ட்ரோல் பண்ண முடியலையா? அப்போ அமித்ஷா ஃபெயிலியர் ஆகிட்டார்னு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு நக்கல் நையாண்டியோட அபிஜித் திப்கே பேசியிருக்கான். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அடுத்து FCRA பில் தான், 2.0 பில் தான் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். அப்போ உங்களுடைய கதறலை பார்க்க நாங்கள் ஆர்வமாக இருக்கோம் அப்படின்னு தேசியவாதிகள் பதிலடி கொடுக்குறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய்ஹிந்த்.